இது ஒரு அறிவிப்பு, வரலாற்று மிக்க அறிவிப்பு வந்திருக்கு. இது தமிழ்நாடு ஒட்டுமொத்த மக்களுடைய நிலையை கண்டறிய சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அரசு. இதை ஆதரவு கொடுத்தோ இதை பாராட்டியோ இது வரைக்கும் வேற எந்த கட்சியாவது பண்ணிருக்கிறாங்களா? அப்ப என்ன உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறேன், எல்லாமே கட்சி வராங்க, ஆதரவு கொடுக்கறாங்க, அதுல பேசுறாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு காலையில் தொலைபேசியில் தொடர்பு கொள்றாரு, எங்களால் வர முடியல ஆனா நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம்னு. விசிகேயில் இருக்கிற பாலாஜி அவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்றாரு, அன்னைக்கே சொன்னேன் நான், அதை எங்களால் வர முடியாத சூழல் இல்லைன்னா நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னா நாங்களும் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. சிபிஐ எங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் வராங்க, ஏடிஎம்கே வருது, அந்த கூட்டத்துக்கு வருது, தேமுதிக வராங்க, நாம் தமிழர் வராங்க, எல்லா கட்சியும் வருது, ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு மணிதான் தீர்மானம் நிறைவேற்றுறோம். இன்னைக்கு அறிவிப்பு வருது. யாராவது கட்சிகள் ஒரு ஆதரவு, ஒரு பெரிய ஒரு வரலாற்று அறிவிப்பு வந்திருக்குது, நாங்க ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம், யாராவது என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இந்த ஒரு மனநிலை உங்களுக்கு? ஏன் தந்தை பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு திராவிட கழகம் நடத்துறீங்களா நீங்க? வீரமணி அவர்கள் ஏன் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது உங்களால? அப்புறம் என்ன நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க? அப்ப நீங்க இதுக்கப்புறம் வெளியில சமூக நீதி பத்தி பேசாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சிக்கான ஒரு கணக்கெடுப்பு இது. இதுல குறை சொல்லிட்டு இல்ல இது வரும், இது வராது, உறுதியா வரும். அறிவிப்பு வந்திருக்குது, நிச்சயமா அடுத்து வரும். அதுக்கேற்ப எங்களுக்கு நாங்களும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்க போறோம். அதனால இது மக்கள் தெரிஞ்சுக்கணும். கட்சிகள், இவ்வளவு கட்சிகள் இருக்கு, ஒரு எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று அறிவிப்பு, இதை ஒரு வரவேற்கணும். அதிகமா இதுல பயன்பெறுபவர்கள் யாருன்னா பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பட்டியலின மக்கள் தான் அதிகமா பயன்பெறுவார்கள். இது ஏதோ சும்மா ஜாதி கணக்கெல்லாம் இல்லை. இது ஒவ்வொரு நபரும் என்ன சமூக நிலை, அவங்க கல்வி நிலை என்ன, அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, அவங்களுடைய வேலை வாய்ப்பு நிலை என்ன, அவங்களுடைய வீட்டு வசதி என்ன, அவங்களுக்கு என்ன குடிநீர் வசதிகள் என்ன இருக்குது, அத்துணையும் தெரிகிற கணக்கு இது. அது தெரிஞ்சாதான் அதை சரி செய்யலாம். இப்போ பட்டியலின மக்கள்ல எவ்வளவு பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறாங்க, வீடு இல்லை, வாசல் இல்லை, படிப்பு இல்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களாம் யாருன்னு கண்டறியதான் இந்த கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுத்தாதான் அவங்கள கண்டறிஞ்சு அவங்களுக்கு வீடு கட்டலாம், வேலை கொடுக்கலாம், கல்வி கடன் கொடுக்கலாம், வேலையை செய்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம், வீட்டுல தண்ணீர் கொடுக்கலாம், உதவி செய்யலாம். ஆனா அப்படி ஒரு கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அது என்ன அரசியல் இது?